ஹாய் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எக்ஸலில் வந்து லாஜிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இந்த லாஜிக்கல் ஃபங்க்ஷன்ஸில் என்னென்ன நம்ம பார்க்க போகிறோம்னா இஃப் கண்டிஷன், அண்ட் கண்டிஷன், ஆர் கண்டிஷன். ஓகேங்களா? இந்த கண்டிஷன்ஸோட சின்டாக்ஸ் வந்து நம்ம ஆல்ரெடி வந்து டிஃபைன் பண்ணி வச்சிட்டோம். இந்த சின்டாக்ஸ் எல்லாமே ரைட் சைடு இருக்கும். இது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சின்டாக்ஸ் எப்படி நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கோங்கிறத உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். நம்ம ப்ரீவியஸாகவே நம்ம வந்து இந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் வந்து செப்பரேட் வீடியோவில் பார்த்தோம். இப்போ வந்து நம்ம இந்த 3 ஃபங்க்ஷன்ஸும் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுங்கிறத நம்ம ஒரே டேட்டாவை வச்சு நம்ம ஒரே பேஜில் நம்ம இப்போ ஒர்க் அவுட் பண்ணி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து இஃப் கண்டிஷன், ஜஸ்ட்டு இஃப்னு டைப் பண்ணுங்கள், ஈக்குவல் கொடுங்க. என்னோடய லாஜிக்கல் டெஸ்ட் வந்து B4ல் இருக்கிற அந்த மார்க்கு. ஓகேங்களா? என்னோடய மார்க் வந்து பாஸ் மார்க், அதாவது greater than or equal to C4 கொடுத்துருக்கேன். B4 greater than or equal to C4. இப்போ C4ல் இருக்கிற மார்க்கோட B4 அதிகமாக இல்லை ஈக்குவலாக இருந்ததுனாக்க எனக்கு வந்து வேல்யூ வந்து எனக்கு வந்து பாஸ்ன்னு டிஸ்பிளே பண்ணும். ஓகேங்களா? பாஸு, அதர்வைஸ் ஆட்டோமேட்டிக்காக ஃபெயில்னு வந்துடணும். அதுதான் என்னோட ஃபெயில். ஓகேவா? ரிசல்ட்டு ஜஸ்ட்டு க்ளோஸ் பண்ணுறேன், என்ட்ரி பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதை அப்படியே நான் ட்ராக் பண்ணுறேன். எனக்கு ரிசல்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். இப்போ இந்த ஃபெயில்னு இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கண்டிஷன் வந்து சக்ஸஸ் ஆகிருக்காது, ஃபெயில் ஆகிருக்கும். ஸோ எனக்கு ஃபெயில்னு ரிட்டன் ஆயிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா 45 விட அவங்க வந்து 35 தான் எடுத்திருக்காங்க. 45 இங்கேயும் பார்த்தீங்கன்னா 45க்கு கீழே இருக்கிறாங்க. ஸோ எனக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து எனக்கு இங்கே ரிசல்ட் வந்து ஃபெயிலியர்னு வந்துருச்சு. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ணுறேன், அண்டு கண்டிஷன் யூஸ் பண்ணுறேன். ஓகேங்களா? அண்டு கண்டிஷன் யூஸ் பண்ணி 2 கண்டிஷன் பாஸ் பண்ணுறேன். 2 கண்டிஷனில் வந்து ரெண்டுமே எனக்கு சக்ஸஸ் ஆனால் மட்டும்தான் எனக்கு வந்து ரிசல்ட் வந்து எனக்கு ட்ரூன்னு வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா அண்டு கண்டிஷன் யூஸ் பண்ணுறேன். ஈக்குவல் டு அண்டு கொடுக்குறேன். ஜஸ்ட்டு B4ல் இருக்கிற மார்க் நான் செலக்ட் பண்ணுறேன். கிரேட்டர் than or ஈக்குவல் டு C4 ஃபஸ்ட்டு கண்டிஷன் நான் கொடுத்துட்டேன். செகண்ட் வந்து இன்டர்னல் மார்க்கு, அதாவது D4ல் இருக்கிறது நான் வந்து இங்கேயும் நான் கொடுக்குறேன். இப்போ ஒரு கிரேட்டர் than or ஈக்குவல் டு ஒரு 10 கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ஆட்டோமேட்டிக்காக எனக்கு என்ன ஆகும்னா ரிசல்ட் வந்து இங்கே வந்து எனக்கு டிஸ்பிளே பண்ணிடும். இதில் இந்த ஃபால்ஸ்ன்னு இருக்கிறதெல்லாம் வந்து ஏதாவது ஒரு கண்டிஷன் வந்து ஃபெயிலியர் ஆகிருக்கும். ஓகேங்களா? ஏதாவது ஒரு கண்டிஷன் ஃபெயிலியர் ஆனாலும் நமக்கு வந்து அண்டு கண்டிஷனை பொறுத்த வரைக்கும் ஃபெயிலியர் தான். இங்கே பார்த்தீங்கன்னா இதில் 2 கண்டிஷனும் ஃபெயில் ஆகிருக்கு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கண்டிஷன் வந்து மெட்டாக இருக்குது, ஆனால் ஒரு கண்டிஷன் வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஸோ நமக்கு வந்து ஃபால்ஸ்னு ரிட்டன் ஆயிடுச்சு. ஆட்டோமேட்டிக்காக இங்கேயும் பார்த்தீங்கன்னா தெரியும், அவர் வந்து பாஸ் பண்ணிட்டார், 45க்கு மேலே மார்க் எடுத்து பாஸ் பண்ணிட்டாரு. ஆனால் இன்டர்னல் மார்க் வந்து அவர் 10 எடுக்கல, 9 தான் எடுத்திருக்காரு. ஸோ நமக்கு வந்து இங்கே எண்டில் வந்து ஒரு கண்டிஷன் பாஸ் ஆகி ஒரு கண்டிஷன் ஃபெயிலியர் ஆனது நமக்கு ஃபெயிலியர்னு ரிசல்ட் வந்துருச்சு, ஃபால்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து ஆர் கண்டிஷன். ஆரில் வந்து என்னென்னா ஏதாவது ஒரு கண்டிஷன் வந்து மெட்டானாலே போதும், நமக்கு ரிசல்ட் வந்து ட்ரூன்னு வந்துடும். இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு லாஜிக்கில் வந்து மார்க்கு கொடுக்குறேன். அவர் வந்து கிரேட்டர் than or ஈக்குவல் டு பாஸ் மார்க் எவ்வளோ அந்த மார்க் கொடுக்குறேன் ஃபஸ்ட்டு கண்டிஷனு. செகண்ட் கண்டிஷன் நான் என்ன கொடுக்குறேன், இன்டர்னல் மார்க் வந்து அவர் கிரேட்டர் than or ஈக்குவல் டு 10 எடுக்கிறாரு அப்படின்னா எனக்கு வந்து ரிசல்ட் வந்து ட்ரூன்னு வரும். ஓகேங்களா? எனக்கு ஒரே ஒரு இதுதான் ஃபெயிலியர் ஆகிருக்கு. அது எப்படின்னா ரெண்டுமே எனக்கு வேல்யூ வந்து எனக்கு 2 கண்டிஷனுமே வந்து ஃபெயிலியர் ஆனதுனால எனக்கு இங்கே ஃபால்ஸ்னு வந்திருக்கு. அதர்வைஸ் 1 இங்கே எனக்கு சக்ஸஸ்னு வந்தால் கூட இங்கே 10ன்னு நான் மாற்றினேன் அப்படின்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக இங்கே ட்ரூன்னு மாறிடும். இப்போ அதே இந்த இடத்துல வந்து நான் இங்கே 10ன்னு மாற்றுறேன். எனக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக இங்கே ட்ரூன்னு தான் இருக்கும். பிகாஸ் எனக்கு வந்து ஒரு கண்டிஷன் வந்து சக்ஸஸ் ஆகிருக்கு, இன்டர்னல் மார்க் வந்து சக்ஸஸ் ஆகிருக்கு. ஏன்னா அது 10 வந்து க்ராஸ் பண்ணிடுச்சு. ஸோ எனக்கு வந்து அங்கே எதுவுமே சேஞ்சஸ் இல்லை. அதே நான் இன்டர்னல் மார்க் ரெடியூஸ் பண்ணுறேன் அப்படின்னா ஒரு 7 கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக இங்கே ஃபால்ஸ்னு மாறிடும். ஏன்னா 2 கண்டிஷனுமே வந்து ஃபெயிலியர். அதனால் வந்து எனக்கு ரிசல்ட் ஆட்டோமேட்டிக்காக ஃபால்ஸ்னு வந்துருச்சு. ஓகேங்களா? இப்போ இதில் உங்களுக்கு நல்லா டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். இஃப் கண்டிஷனில் வந்து ஒரு கண்டிஷன் பாஸ் பண்ணி கண்டிஷன் சக்ஸஸ்னால் ஒரு வேல்யூ ரிட்டர்ன் ஆகிற மாதிரியும்,
கண்டிஷன் ஃபெயிலியர் அப்படின்னா இன்னொரு வேல்யூ ரிட்டர்ன் ஆகிற மாதிரியும் நம்ம வந்து அசைன் பண்ணோம். அண்டு கண்டிஷனில் வந்து நம்ம கொடுக்குற 2 கண்டிஷனுமே வந்து சக்ஸஸ் அப்படின்னா நமக்கு ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணுது வேல்யூவை, இல்லைன்னா ஃபால்ஸ்னு ரிட்டர்ன் பண்ணுது. அதே ஆர் கண்டிஷனில் வந்து நம்ம இப்போ மோர் தென் 1 கண்டிஷன் கொடுக்குறோம் அப்படின்னா அந்த எல்லா கண்டிஷன்லேயும் ஏதாவது ஒரு கண்டிஷன் வந்து நம்மளோட இதில் வந்து சக்ஸஸ் ஆனால் போதும். ஓகேங்களா? அந்த கண்டிஷனில் வந்து ஏதாவது ஒன்று சக்ஸஸ் ஆனாலே நமக்கு ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணிடும். மீதி அதர் கண்டிஷன்ஸ் வந்து ஃபெயிலியர் ஆனால் கூடமே நமக்கு வந்து ரிசல்ட் வந்து ட்ரூன்னு தான் இருக்கும். அதர்வைஸ் ஆல் கண்டிஷன் வந்து ஃபெயிலியர் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனில் தான் நமக்கு வந்து ஃபால்ஸ்ன்ற வேல்யூ ரிட்டர்ன் பண்ணோம். ஓகேங்களா? இதுதான் இந்த இஃப் அண்டு ஆர் ஃபங்க்ஷனோட யூசேஜ். இதை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது வந்து நிறைய பிளேசஸில் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். எக்ஸலில் வந்து இது யூஸ் பண்ணாத பிளேசஸே கிடையாது. லாஜிக்கல் ஃபங்க்ஷன்ஸ்னு போயிட்டால் இந்த 3 கான்செப்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.